இந்த வெயிட் வந்து ஒரு பெண் எவ்வளோ கர்ப்ப காலத்துல ஏறணுங்கிறது வித்தியாசப்படும். ஒல்லியா இருந்தா ஒண்ணு, நார்மல் வெயிட்ல இருந்தா வேற, குண்டா இருந்தா வேற, ரொம்ப குண்டா இருந்தா வேற. என்னன்னா இப்போ வந்து நீங்க நார்மல் வெயிட்ல இருக்கிறீங்க. நார்மல் வெயிட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறது உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத சொல்றது. ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸு 19லேருந்து 23 வரைக்கும் இருக்குன்னா நீங்க நார்மல் வெயிட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நார்மல் பிஎம்ஐ இவங்க வந்து கர்ப்ப காலத்துல 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் ஏறலாம். ஓகேவா? அடுத்தது கம்மி வெயிட் இருக்கவங்க, இந்த பிஎம்ஐ 19க்கு கீழே இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் 12லேருந்து 16 கிலோ வரைக்கும் ஏறலாம். இதுவே பிஎம்ஐ இந்த 23லேருந்து 30 இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 7லேருந்து 8 கிலோ ஏறினா போதும். 30க்கு மேல பிஎம்ஐ இருந்தா நீங்க வந்து ஒரு 4லேருந்து 5 கிலோ ஏறினா போதும். 40க்கு மேல பிஎம்ஐ இருந்தா நீங்க வெயிட் ஏறவே வேண்டாம். கர்ப்ப காலத்துல வெயிட் ஏறவே வேணாம். அது எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் தேவைப்படும். நம்மக்கிட்ட ஏற்கனவே எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் நிறைய இருக்கும்போது குழந்தை அதுலேருந்து எடுத்துக்கும். ஸோ அதனால நீங்க வந்து நிறைய அந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அப்படின்னா கர்ப்ப காலத்துல வெயிட் குறைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா, வெயிட் குறைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டோம். முதல் 3 மாசத்துல வாந்தியால இயற்கையா ஒரு 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட் குறையும். இது தப்பு கிடையாது. இது வந்து யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா, இந்த பிஎம்ஐ 19க்கு கீழே இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏற்கனவே ஒல்லி, அவங்க நிறைய வாந்தி எடுத்து இன்னும் வெயிட் குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப அசதியாயிடும், கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து அந்த நேரத்தில் வேற மாதிரி எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் அதெல்லாம் பிளான் பண்ணோம். மற்றதெல்லாம் வந்து இந்த 3லேருந்து 5 கிலோ வந்து முதல் 3 மாசத்துல குறைஞ்சா தப்பு இல்லை, பயப்பட வேண்டாம். முதல் 3 மாசத்துல குழந்தை இத்தனோண்டு இருக்கும். 3 மாசம் முடியும் போது அது ஒரு 50 கிராம் தான் இருக்கும். ஓகே, 50 கிராம்னா என்ன? இந்த இவ்வளோ பெருசு. அதுக்கு பெரிய அளவில் நியூட்ரிஷன் தேவையில்லை. ஸோ அதனால் முதல் 3 மாதம் நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிடவே தேவையில்லை. இந்த 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும், முதல் 3 மாதத்துல வெயிட் குறைஞ்சது இல்லை, அந்த குறைஞ்ச வெயிட்டை ரீகெயின் பண்ணினா போதும். ஆக்சுவல் வெயிட் கெயின் 5ஆம் மாதத்துக்கு பிறகு இருக்கணும். அந்த 5ஆம் மாதத்துல தான் மேஜர் வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் வந்து வாந்தியெல்லாம் இல்லாதவங்களுக்கு முதல் 3 மாதத்துல ஒரு 2 கிலோ, 3லேருந்து 5 மாதத்துல ஒரு 2 கிலோ, மீதி ஒரு 6 கிலோ வந்து 5ஆம் மாதத்துக்கு பிறகு ஏறுறது பெட்டராக இருக்கும். இப்போ ரொம்ப குண்டா இருக்கிறவங்க வெயிட் கெயினே ஆகாம இருந்தா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக ஆக நமக்கு வந்து சுகர் வர வாய்ப்புகள் கூட, பிளட் ப்ரெஷர் வர வாய்ப்புகள் கூட. இந்த குண்டா இருக்கிறவங்களால ரொம்ப நடக்கலாம் முடியாது. அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் என்ன சொல்றது, இந்த சுருங்கி விரியும் தன்மை, வளைந்து கொடுக்கும் தன்மை, இதெல்லாம் வந்து குறைவா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப குண்டா இருக்கும்போது நார்மல் டெலிவரி சான்சஸும் கம்மியாகும். அதே மாதிரி ஒருவேளை சிசேரியன் ஆச்சுன்னாலும் அதில் புண்ணு ஆறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாரும் ஸ்டாண்டர்டாக 10 கிலோ ஏறணும் அப்படின்ற கான்செப்ட் இருந்ததுன்னா அதை விட்டுடுங்க. உங்கள் வெயிட்டு பேசிக்காக நீங்கள் கர்ப்பம் ஆரம்பிக்கும் போது என்ன பிஎம்ஐ இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வெயிட் கெயின் இருக்கணும். இதுவே இப்போ ரொம்ப குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் இந்த கார்போஹைட்ரேட் அளவை நல்லா குறைச்சிட்டு புரோட்டீனை ஜாஸ்தி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பசி அடங்கும், உங்களுக்கு வெயிட்டு ஏறாது, உங்கள் வெயிட்டு ஏறாது, ஆனால் பேபி வெயிட்டு நார்மலாக ஏறும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெண் வந்தாங்க. அவங்க ஆரம்பிக்கும்போது 91 கிலோ இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், கர்ப்ப காலத்தில் நீ வெயிட்டே ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸ்ட்ரிக்டாக டயட் இருந்து வெயிட் ஏறவே இல்லை. டெலிவரிக்கு பிறகு அடுத்த நாள் ஒரு 4 கிலோ 5 கிலோ குறைஞ்சிது. அதுக்கு அடுத்தது 6 வாரம் கழித்து வரும்போது 82 கிலோ ஆயிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து டெலிவரிக்கு பிறகு ரொம்ப தொந்தையும் தொப்பியுமா ஆவாங்க. இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ஆகி போகும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் பேபி வந்து 3 கிலோஸ் இருந்தது. ஸோ இது வந்து சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணம். வெயிட்டு தகுந்த அளவுக்கு தான் ஏறணும். அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
சரி, கர்ப்ப காலத்துல நான் 10 கிலோ 12 கிலோ போட்டேன். அது பேபி வெயிட் எவ்வளோ 3 கிலோ தானே இருக்கு, மீதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? பேபி வெயிட் 3 கிலோ, அந்த நஞ்சோட வெயிட் ஒரு அரை கிலோ, அதை சுற்றி இருக்கிற தண்ணி 1 கிலோ. அதுக்கப்புறம் தாயோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் நீர் கோத்துக்கும், கொஞ்சம் மசில் மாஸ் ஜாஸ்தியாகும், பிளட் வால்யூம் ஜாஸ்தியாகும். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னொரு 5 கிலோ அக்கௌண்ட் ஆகும். இப்போ வெயிட் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? இது எல்லா வெயிட்டும் குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ள நார்மல் வெயிட் ஆயிடணும். நீங்கள் கர்ப்பம் ஆரம்பிக்கும் போகிறதுக்கு என்ன வெயிட் இருந்தீங்களோ அதே வெயிட்டுக்கு 1 வருஷத்துக்குள்ள வந்துடணும். வரலன்னா அந்த வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அகெயின் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, பால் கொடுக்கும்போது நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை சாப்பிடுவாங்க. பால் கொடுக்கும்போது ஒரு 300லேருந்து 600 கேலரிஸ் தான் எக்ஸ்ட்ரா. இந்த 300லேருந்து 600 கேலரின்னா நீங்கள் ஒரு கப்பு பால், ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 வாழைப்பழம், ஒரு பன்னீர் 5 பீஸு, ஒரு முட்டை, இதுதான் 600 கேலரிஸு. இதுக்கு ஏகப்பட்ட சாதம் சாப்பிட்டோம்னா அப்புறம் எப்பொழுதுமே தொந்தியும் தொப்பையுமா இருந்துருவோம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், டெலிவரிக்கு முன்னாடியும் சரி டெலிவரி ஆன பிறகும் சரியான அளவு உணவு, சரியான அளவு எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணணும்.